நமக்குள் வாசம் செய்கிறார். எனவே அதை உணர்ந்து இந்த நாளிலே நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஜெபங்களை நீர் கேட்கிறதற்காக நன்றி. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரவுமான தேவன். அவர் வல்லமையும் பயங்கரவுமான தேவன். அவர் வல்லமையும் பயங்கரவுமான தேவன். ஏற்ற வேளையில் நம்மை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஏற்ற வேளையில் நம் பிள்ளைகளை ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. என்னை ரட்சித்த தேவன், உங்களை ரட்சித்த தேவன் நம் பிள்ளைகளையும் ரட்சிப்பார். நம் பிள்ளைகளையும் தெய்வீக பிரசன்னத்தில் நடத்துவார். அவருடைய பிரசன்னம்தான் நமக்கு முக்கியம். அவருடைய பிரசன்னம்தான் நம் வாழ்வு. அவருடைய பிரசன்னம்தான் நம் எதிர்காலம். அவருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது எப்படினாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில விழுந்து போயிருந்தாலும் தேவன் இறங்கி வந்து நம்மை மீட்க வல்லவராக இருக்கிறார். அவர் உண்மையான ஹீரோ. சிங்காசனத்தை விட்டு நமக்காய் மரணத்தை தெரிந்து கொண்டவர். அப்பேற்பட்ட தேவன் ஒரே பேரான குமாரனையே பலியாய் கொடுத்து அவருடைய இரத்தத்தால் சதையினால் நம்மை மீட்டுக் கொண்ட தேவன். எனவே மறந்து விடாதீர்கள், தைரியமாயிருங்கள். கர்த்தாவே, இந்த ஜெபங்களை நீர் முழுமையாய் கேட்டதற்காக நன்றி. இந்த ஜெபங்கள் உங்கள் சமூகத்தில் பிரதியாய் இருப்பதற்காக நன்றி. இந்த ஜெபங்கள் அப்பா நிறைவேறக்கூடிய ஜெபமாய் இருக்கிறதற்காக நன்றி. உமக்கு உகந்த வாசனையாய் இந்த ஜெபங்கள் இருப்பதற்காக நன்றி. தூப வர்க்கமாக எங்கள் சமூகத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஜெபமாய் இருப்பதற்காக நன்றி. எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அந்நாள் இருதயத்தை சமூகத்தில் ஊற்றினார். நாங்களும் இந்த நாளில் எங்களுடைய இருதயத்தை உங்கள் சமூகத்தில் ஊற்றுகிறோம். அப்பா, இந்த உலக ஆசீர்வாதங்களை கடந்து ஆண்டவரே, உமது பிரசன்னம்தான் எங்களுக்கு முக்கியம். முதலாவது உமது ராஜ்யத்தையும் உமது நீதியும் தேடக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அப்பொழுது இவைகள் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த தேவனாய் நீர் இருக்கிறீர். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் பூமி கொள்ளாததாக இருந்தது ஆண்டவர். இவைகளை உணர்ந்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். செய்தபடியினால் உம்மை துதிக்கிறோம். துதிக்கிற மகிமையை எடுக்கிறோம் அன்பின் திரியேக தேவனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. ஆமென். நம்மை மீட்டெடுத்த தேவன், மோசமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டிய நம்மை மீட்டெடுத்து என்று அவருக்காக வாழ வைக்கிற தேவன் நம் பிள்ளைகளையும் நம் சந்ததிகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆவியினால் நிரப்புகிறார், ஊற்றுகிறார். அவருடைய ஆசீர்வாதத்தினால் 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம் தேவன். அவர் ஆபிரகாமிடத்தில் சொன்ன வார்த்தைகளை இன்றும் நம் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். God bless you. Have a good day.